ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக கர்த்தரை துதிக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாள் ஒரு ஸ்பெஷல் டே. லாகிம் டிவி என்கிறதான இந்த யூடியூப் சேனலில் இது 100வது செய்தி. இந்த செய்தியானது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்று எங்களோடு பலர் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்வது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. குறிப்பாக பல ஊழியர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, எங்கள் ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லும் போது அதற்குண்டான எல்லா கனமும் ஆண்டவருக்கு உண்டாகட்டும். அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கிற இந்த டிவிக்காக ஜெபிக்கிற, இதை பார்க்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்வம் கொண்ட குதிரை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அன்பானவர்களே, ஒரு விவசாயினிடத்திலே 2 மிருக ஜீவன்கள் இருந்தது. ஒன்று கழுதை, மற்றொன்று குதிரை. இந்த கழுதையை எப்பொழுதெல்லாம் அந்த விவசாயி வெளியே அழைத்துக் கொண்டு போகிறானோ அப்பொழுதெல்லாம் பெரிய துணி பாரமான மூட்டையை அதன் மேல் வைத்துக் கொண்டு வருவான். அப்படி அவன் கொண்டு போகும்போது பல நேரங்களில் அந்த கழுதையினால் சுமக்க முடியாத ஒரு பாரத்தை அது சுமந்து கொண்டு தன் எஜமானுக்கு பின்னால் அது போகும். பல நேரங்களில் அதால் எழும்ப கூட முடியாது, அப்படியே படுத்துவிடும். அப்படிப்பட்ட நேரங்களில் கொஞ்சம் பாரத்தை குறைத்து அந்த கழுதையை பயன்படுத்தி வந்தான். ஒருபுறம் கழுதையை பிடித்துக் கொண்டு போகிற அந்த விவசாயி இன்னொரு புறம் குதிரையை கொண்டு போவான். அந்த குதிரையானது பல நேரங்களில் அந்த கழுதையை ஏளனம் பண்ணும். பார், நான் எவ்வளவு வேகமாய் நடக்கிறேன், என்னால் எவ்வளவு வேகமாய் நடக்க முடிகிறது, உன்னால் அவ்வளவு வேகமாய் நடக்க முடியவில்லை என்று எள்ளி நகையாடினது. ஒரு நாள் அருகாமையில் இருக்கிற சந்தைக்கு சில பொருட்களை ஏற்றிக்கொண்டு அந்த விவசாயி புறப்பட்டு போகும்போது இந்த கழுதையின் மேல் தாங்க முடியாத ஒரு பாரத்தை வைத்து விட்டான். வீட்டிலிருந்து புறப்பட்டு சற்று தொலைவு போகும்போது அந்த கழுதையால் சுமக்க முடியவில்லை. அதற்கு மூச்சு திணறி கீழே படுத்து விட்டது. அப்பொழுது அந்த விவசாயி தன் வலது கையில் இருந்த குதிரையின் மேல் அந்த பாரத்தை வைத்தான். அந்த குதிரைக்கு தலையே சுற்றிவிட்டது. பிற்பாடு இந்த கழுதை ஆசுவாசப்பட்டு எழும்பி எஜமானுக்கு பின்னால் நடக்க ஆரம்பித்தது. ஆனால் கழுதையோ படாத பாடுபட்டு பல மைல்கள் நடந்து அது அந்த சந்தைக்கு போனது. அப்பொழுதுதான் அதற்கு புத்தி தெளிந்தது. ஐயோ, நாம் அந்த கழுதையை ஏளனம் செய்தோம், அது எவ்வளவு தவறானது என்று அது மனதிற்குள் சிந்தித்ததாக நான் அதை வாசித்தேன். எனக்கு அன்பானவர்களே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இந்த ஊழியத்தை துவங்கின நாள் முதற்கொண்டு தேவ கிருபை எங்களை தாங்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பல நேரங்களில் ஆண்டவருடைய கிருபை இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து வருகிறதையும் இதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பிரயோஜனப்படுகிறதையும் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இன்று நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இன்னும் எங்களை தாழ்த்த விரும்புகிறோம்.
இன்னும் எங்களை தாழ்த்த விரும்புகிறோம். இது எங்களுக்கு அல்ல, இந்த ஊழியத்தின் மூலம் உண்டாகிற சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் நீங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாய் பருகிற ஆறுதல், நீங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாய் பெறுகிற விசுவாசம், நீங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாய் பெறக்கூடிய தேவனுடைய வார்த்தை, உங்களை உற்சாகப்படுத்துகிற எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாவதாக என்று சொல்லி எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். அந்த கழுதையை போல தாழ்மையாக எங்களை தாழ்த்துகிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நாளும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பெருமையாயிராதபடி தாழ்மையாயிருங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உங்களில் எத்தனை பேர் இந்த தாழ்மையான குணம் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நல்ல ஆண்டவரே, இந்த 100வது நாளுக்கு செய்திக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை, ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். மகிமை உமக்கு உண்டாகட்டும். அநேகர் பலனடைந்திருக்கிறார்கள். மகிமை உமக்கு உண்டாகட்டும். அநேகர் விசுவாசத்தில் ஆண்டவரை பலப்பட்டிருக்கிறார்கள். உமக்கு மகிமை உண்டாகட்டும். பலர் இந்த ஊழியத்தின் காரியங்களை மற்ற ஊழியத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். உமக்கு மகிமை உண்டாகட்டும். நீர் அனுப்பி தந்த எல்லா சாட்சிகளுக்காகவும் ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிறவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஆதரவு தெரிவிக்கிறவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். 100 மடங்கு பலனை அவர்களுக்கு தாரும். அவர்களும் தங்கள் வாழ்க்கையில் தாழ்மையாய் காணப்பட கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விசை கூட நான் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உங்கள் மத்தியில் வருகிறேன். இது இந்த ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற நிகழ்ச்சியின் 100வது செய்தி. உண்மையாகவே நீங்கள் எங்களுக்கு கொடுத்து வருகிற நல்ல ஆதரவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அறிமுகமாகாத பலருக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தும்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிற நபராக இருப்பீர்கள் என்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்பாய் கேட்கிறோம். இன்னும் சிறப்பாய் செய்வதற்கு மேலான ஆலோசனைகள் கருத்துக்கள் உங்களிடத்தில் இருக்குமானால், ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.